இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைகின்றார், பொது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைகின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? இயேசுவை காட்டிய வழியும் உண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியும் உண்டு. இயேசுவை காட்டிய வழியும் உண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியும் உண்டு. எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்பிற்குரிய இறை மக்களே, பாஸ்கா காலம் 7ஆம் ஞாயிறான இன்று இயேசுவின் விண்ணேற்பு பெருவிழா திருப்பலியில் இல்லங்களில் இருந்தபடியே பங்கேற்க உள்ள உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம். இயேசுவின் விண்ணேற்பு பெருவிழா நமக்கு தரும் சிந்தனை, இயேசு விண்ணகம் சென்றது போல நம் வாழ்வும் விண்ணக வாழ்வை மையப்படுத்தியே அமைய வேண்டும் என்பதாகும். உயிர்த்த கிறிஸ்து 40 நாட்களாக திருத்தூதர்களுக்கும் சீடர்களுக்கும் தன்னை வெளிப்படுத்திய பின் தந்தையிடம் செல்கிறார். இயேசு விண்ணகத்தில் இருந்து மண்ணகம் வந்து பாவம் தவிர மற்ற அனைத்திலும் நம்மில் ஒருவராக வாழ்ந்தபோதும் அவரது சிந்தனையும் செயலும் தந்தையை மட்டுமே மையமாக கொண்டிருந்தது. இயேசு சென்ற இடமெல்லாம் நன்மைகள் செய்து கொண்டே சென்றது போல நாமும் நமது சுயநலம் என்ற பேராசையால் உலகில் அடைபட்டு கிடக்காமல் பிறர் நலனை முன்னிறுத்தி பரந்த உள்ளத்துடன் நற்செயல்கள் செய்திட வேண்டும். இயேசுவின் பிரசன்னமும் வாக்குறுதிகளும் கவலையற்றிருந்த சீடர்களுக்கு நம்பிக்கையும் சக்தியையும் தந்தது போல நாமும் அவருடைய பிரசன்னத்திலும் உடன் இருப்பிலும் வார்த்தையிலும் வாக்குறுதியிலும் நம்பிக்கை கொண்டு நம் வாழ்வாலும் பணியாலும் நற்செய்தியை பறைசாற்றுவோம். விண்ணகம் சென்ற அவர் மீண்டும் வருவார் என்ற நம்பிக்கையுடன் உயிர்ப்பின் மக்களாக அவர் சென்ற வெற்றியின் பாதையில் நாமும் பயணித்து விண்ணகம் ஏறிச் செல்வோம். இறை ஆசீர் பெற்று புது வாழ்வு வாழ தொடரும் பலியில் அருள் வேண்டி நம்மையே அர்ப்பணிப்போம். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் விண்ணேற்பு பெருவிழாவை இணைந்து கொண்டாடுகின்ற நாம் இந்த பலியில் நம் ஒவ்வொருவருக்காக
குறிப்பாக இந்த நாட்களில் வேதனையோடும் கண்ணீரோடும் ஆண்டவரை பார்த்து அழுகின்ற வருத்தப்படுகின்ற மக்களுக்காக, கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக, நாடுகளுக்காக நாம் ஜெபிப்போம். அவர்கள் மீண்டும் இயல்பு வாழ்வுக்கு திரும்புவதற்கும், குறிப்பாக நம் மத்தியில் வாழுகின்ற அனைவரும் தங்களுடைய இயல்பான பணிகளை செய்வதற்கான வழிமுறைகள், வாய்ப்புகள் கிடைக்கப்பெற வேண்டும் என்றும் இத்திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். இப்பலியை ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்குறைகளையும் பாவங்களையும் ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகிலே மனதுள்ளோர்க்கு அமைதியும் ஆகுக. உம்மை புகழ்கின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோம், மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலாம் ஆட்சிமைக்காக நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராயும் இறைவனே, இணையில்லா விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டவர் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாய் ஜெனித்தவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராம் எம் இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த மகனே நீர், உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, எம் மீது இரங்குவீர்.
தந்தை இறைவன் ஆட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, திருமகன் கிறிஸ்துவின் விண்ணேற்றம் எங்களுக்கு ஒரு முன்னடையாளமாக இருக்கின்றது. தலையாகிய அவர் பெற்ற மாட்சிக்கே அவரது உடலாகிய நாங்களும் அழைக்கப்பட்டுள்ளோம் எனும் எதிர்நோக்கை எங்களுக்கு தருகின்றது. எனவே நாங்கள் உமக்கு அன்புடன் நன்றி கூறி புனிதமான மகிழ்ச்சியுடன் அக்களிக்க செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் கண்கள் முன்பாக இயேசு மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1 துவங்கி 11 முடிய. தியோஃபில் அவர்களே, இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேற்றமடைந்தார். விண்ணேற்றமடைந்த நாள் வரை அவர் செய்தவை கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது முதலாம் நூலில் நான் எழுதினேன். இயேசு துன்புற்று இறந்த பின்பு 40 நாட்களாக அவர்களுக்கு தோன்றி இறையாட்சியை பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். அவர்களோடு சேர்ந்து உண்ணும்போது அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள். யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், நீங்களோ இன்னும் சில நாட்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார். பின்பு அங்கே கூடியிருந்தவர்கள் அவரிடம், ஆண்டவரே, இஸ்ரேலுக்கு ஆட்சி உரிமை மீண்டும் பெற்றுத்தரும் காலம் இதுதானோ என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியது அல்ல. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவற்றை சொன்ன பின்பு அவர்கள் கண்கள் முன்பாக அவர் மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். மேகம் ஒன்று அவரை எடுத்து சென்று அவர்கள் பார்வையில் இருந்து மறைத்துவிட்டது. அவர் செல்லும்போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்போது வெண்ணுடை அணிந்த இருவர் தோன்றி, கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீரோடையே ஆர்வமாய் நாடுதல் போ, இறைவாயின் நெஞ்சம் மறவாது உன்னை, இறைவாயின் நெஞ்சம் மறவாது உன்னை ஏங்கியே நாடி வருகின்றது.
உயிருள்ள இறைவனில் தாகம் கொண்டலைந்தது. உயிருள்ள இறைவனில் தாகம் கொண்டலைந்தது. இறைவா உன்னை என்று நான் காண்பேன். இறைவா உன்னை என்று நான் காண்பேன். கண்ணீரே எந்தன் உணவானது. கலைமான் நீரோடையே ஆர்வமாய் நாடுதல் போ. இறைவா என் நெஞ்சம் மறவாது உன்னை. இறைவா என் நெஞ்சம் மறவாது உன்னை ஏங்கியே நாடி வருகின்றது. மக்களின் கூட்டத்தோடு விழாவில் கலந்தேனே. மக்களின் கூட்டத்தோடு விழாவில் கலந்தேனே. அக்களிப்போடு இவற்றை நான் நினைக்க. அக்களிப்போடு இவற்றை நான் நினைக்க என் உள்ளம் பாகாய் வழிகின்றது. கலைமான் நீரோடையே ஆர்வமாய் நாடுதல் போ. இறைவா என் நெஞ்சம் மறவாது உன்னை. இறைவா என் நெஞ்சம் மறவாது உன்னை ஏங்கியே நாடி வருகின்றது. கலைமான் நீரோடையே ஆர்வமாய் நாடுதல் போல். இறைவா என் நெஞ்சம் மறவாது உன்னை. இறைவா என் நெஞ்சம் மறவாது உன்னை ஏங்கியே நாடி வருகின்றது. அவரை விண்ணுலகில் தமது வலப்பக்கத்தில் அமர்த்தினார். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, அருள்வார்த்தைகள் 17 முதல் 23 முடிய. சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானவர் அவரை முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு ஞானமும் வெளிப்பாடும் தரும் தூய ஆவியை உங்களுக்கு அருள்வாராக. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்றும் இறை மக்களுக்கு அவர் அளிக்கும் உரிமை பேறு எத்துணை மாட்சி மிக்கது என்றும் அவர் மீது நம்பிக்கை கொள்பவர்களாகிய நம்மிடம் செயலாற்றுகிற அவரது வல்லமை எத்துணை ஒப்புயர்வற்றது மேலானது என்றும் நீங்கள் அறியுமாறு உங்கள் அகக்கண்கள் ஒளியூட்ட பெறுவனவாக. கடவுள் வலிமைமிக்க தம் ஆற்றலை கிறிஸ்துவிடம் செயல்படுத்தி இறந்த அவரை உயிர்த்தெழச் செய்து விண்ணுலகில் தமது வலப்பக்கத்தில் அமர்த்தினார். அதன் மூலம் ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர், வல்லமை உடையோர், தலைமை தாங்குவோர் ஆகிய அனைவருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார். இவ்வுலகில் மட்டுமல்ல, வரும் உலகிலும் வேறு எப்பெயர் கொண்டோருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார். அனைவரையும் கிறிஸ்துவுக்கு அடிபணிய செய்து அனைவருக்கும் மேலாக அவரை திருச்சபைக்கு தலையாக தந்தருளினார். திருச்சபையே அவரது உடல். எங்கும் எல்லாவற்றையும் நிரப்புகின்ற அவரால் அது நிறைவு பெறுகின்றது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. நூற்பிரிவு 28, 16 முதல் 20 வரை உள்ள இறை சொற்றொடர்கள். அக்காலத்தில் 12 சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவில் உள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள். அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள். சிலரோ ஐயமுற்றார்கள். இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய ஆவியினுடைய பேரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவற்றையும் அவர்கள் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலகம் முடியும் வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய விண்ணேற்பு விழா நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புமிக்கவர்களே, எப்படி ஆண்டவருடைய பிறப்பு விழா நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததோ, எப்படி ஆண்டவருடைய உயிர்ப்பு பெருவிழா முக்கியத்துவம் வாய்ந்ததோ, அந்த வரிசையிலே மிகவும் முக்கியத்துவமான விழாக்களிலே ஒன்றுதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய விண்ணேற்பு. ஆனால் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் அல்லது நம்முடைய நடைமுறை வழிபாடுகளிலே கிறிஸ்து பிறப்பு விழாவுக்கு கொடுக்கப்படுகிற அல்லது உயிர்ப்புக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இந்த விண்ணேற்பு விழாவுக்கு பல நேரங்களிலே கொடுப்பதில்லை. இதை பற்றி சிந்திக்கிற பொழுதும் பலரும் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், ஆண்டவர் மக்களிடமிருந்து விண்ணேறி செல்கிறார், ஆண்டவர் மக்களிடமிருந்து விலகிச் செல்கிறார் என்கிற மனநிலை ஒருவேளை அதிகமாக இருப்பதால் இந்த விழா முக்கியத்துவம் பெறாமல் போய்விட்டதோ என்று எண்ணக்கூடியதாக இருக்கிறது. அன்புமிக்கவர்களே, ஆண்டவர் இந்த உலகிலே பிறந்தார், வளர்ந்தார், நற்செய்தி அறிவித்தார், பாடுகள் பட்டார், அவர் கொலையுண்டு அடக்கம் செய்யப்பட்டார், உயிர்த்தெழுந்தார், விண்ணேற்பு அடைந்தார். எனவே அவர் உயிர்த்து விட்டார் என்பதோட கிறிஸ்தவர்களுக்கு மகிழ்ச்சி என்று நின்று விடுகிறது. பல நேரங்களிலே திரைப்படம் முடிந்து வணக்கம் போட்டவுடன் எழுந்து சென்று விடுவது போல ஏதோ ஒரு சுபமாக முடிந்து விட்டது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்தார், வளர்ந்தார், நற்செய்தி அறிவித்தார், ஆண்டவர் பாடுகள் பட்டார், மரணம் அடைந்தார், அவர் அடக்கம் செய்யப்பட்டார், உயிர் தெழுந்து விட்டார், முடிந்து போனது, வெற்றி, சுபம் என்கிற மன நிகழ்வோடு நாம் நம்முடைய வாழ்வில் நடைபெற்று கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் வாழ்வதற்கு சவால் விடுகிற, அழைப்பு விடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விழா தான் இந்த ஆண்டவருடைய விண்ணேற்பு விழா. ஏனென்றால் இன்றைக்கு 3 வாசகமும் இந்த விண்ணேற்பை தெளிவாக பதிவு செய்யக்கூடிய வாசகங்களாக இருக்கிறது. எனவே இந்த விண்ணேற்பு எப்படிப்பட்ட ஒரு விழா என்றால், நம்மையெல்லாம் செயல்படுவதற்கு சவால் விடுகிற, தூண்டுகிற, அழைக்கக்கூடிய விழா. டாவின்சி என்கிற அருமையான ஓவியர், உலகில் மிக பிரபலமான ஓவியர்களிலே அவர் ஒருவர். அவர் ஓவியத்திலே ஒரு ஜாம்பவான் என்று சொல்ல வேண்டும். அவர் ஒரு முறை தன்னுடைய ஒரு ஓவியத்தை அருமையாக வரைந்து கொண்டிருக்கிறார். அந்த ஓவியத்தினுடைய 90% முடித்து விட்டார். முடித்துவிட்டு அவரிடம் பல சீடர்கள் இருந்தார்கள், ஓவியம் கற்றுக்கொண்டிருந்தார்கள். அவர் சொன்னார், நான் இந்த ஓவியத்தை 90% நிறுத்திவிட்டேன், இந்த ஓவியத்தினுடைய மீதமுள்ள 10% முடிக்க வேண்டியது என்பது உங்களுடைய வேலை என்று சொல்லிவிட்டு சென்று அமர்ந்து கொண்டார். எல்லா சீடர்களுக்கும் தயக்கம், தன்னுடைய குருவினுடைய மிக பிரபாண்டமான இந்த ஓவியத்தை எப்படி நிறைவு செய்வது என்று, நாம் அதற்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோமா, நம்மால் அது முடியுமா
என்று கேள்விகளும் அச்சமும் கலக்கமும் பல நடுக்கத்தோடு அதை அணுகினார்கள். ஆனால் அவர் அமைதியாக இருந்து கொண்டு, நீங்கள் நினைத்தால் முடியும், உங்களால் முடியும், என்னோடு நீங்கள் பயணித்திருக்கிறீர்கள், உங்களுக்கு இந்த ஓவியம் வரைதலில் நல்ல திறன் இருக்கிறது, எனவே நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி அந்த ஓவியத்தை முடிக்க செய்தார் என்பது வரலாறு. அன்புமிக்கவர்களே, இதே போலத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய விண்ணேற்பை பற்றி இப்படி ஒரு பாரம்பரியமான கதை ஒன்று உண்டு. ஆண்டவர் விண்ணேற்படைந்து விண்ணகத்துக்கு செல்கிறார். அங்கே கபிரியேல் வானதூதர், வாருங்கள், நீண்ட காலமாக நம்முடைய விண்ணகத்திலிருந்து மண்ணுலகத்துக்கு போனீர்கள், எப்படி உலகமெல்லாம் எப்படி இருக்கிறது என்று கேட்டார். உடனே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நான் மாட்டுக்கொட்டிலே பிறந்தேன், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிபவனாக வளர்ந்தேன், 30வது வயதிலே ஆண்டவருடைய திருவுளத்துக்கேற்ப நான் 3 ஆண்டுகள் நற்செய்தி அறிவித்தேன், அதனுடைய விளைவாக என்னை சிலுவையிலே அறைந்தார்கள், ஏதோ அடக்கம் செய்தார்கள், நான் உயிர்த்தெழுந்து 40 நாட்கள் என்னுடைய சீடர்களோடு பயணித்துவிட்டு நான் இதோ இங்கு வந்திருக்கிறேன் என்று சொன்னார். உடனே வானதூதர் கேட்டார், சரி, நீங்கள் உலகிலே தோற்றி வைத்த இந்த காரியங்களை எல்லாம் இனி யார் செய்வார்கள், அதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லையா என்று கேட்கிற பொழுது, நிச்சயமாக நான் என்னோடு இருந்த சீடர்கள், என்னுடைய நண்பர்களிடம் பொறுப்பு ஒப்படைத்து இருக்கிறேன், அவர்கள் இனி ஆண்டவருடைய அன்பை உலகமெல்லாம் எடுத்து சொல்வார்கள் என்று சொன்னார். உடனே கபிரியேல், யாரை சொல்லுகிறீர்கள், உங்கள் நண்பர்கள் சீடர்கள் என்று? உங்களை மறுதலித்தார்களே அவர்களா? நீங்கள் சிலுவையிலே உங்களை அழைத்து செல்லுகிற பொழுது உங்களை தனியாக விட்டுவிட்டு ஓடி போய்விட்டார்களே அவர்களா? மக்களை பார்ப்பதற்கு அஞ்சி கதவுகளை அடைத்து கொண்டு கட்டடங்களிலே உள்ளடக்கி கொண்டார்களே, தங்களை தனிமைப்படுத்தி கொண்டார்களே, அவர்களையா நீர் நம்புகிறீர் என்று கேட்டார். நிச்சயமாக அவர்கள் இப்போது என்னுடைய உயிர்ப்பு அனுபவத்தை கண்டிருக்கிறார்கள், விண்ணேற்பை பார்த்திருக்கிறார்கள், தூய ஆவியினுடைய ஆற்றலை நான் வழங்குவதாக வாக்களித்திருக்கிறேன், தூய ஆவியினுடைய அருளை பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள், நிச்சயமாக அவர்கள் உலகமெல்லாம் என்னுடைய செய்தியை, நற்செய்தியை, ஆண்டவருடைய அன்பை, கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவார்கள் என்று சொன்னார். எனவே அன்புமிக்கவர்களே, இந்த விண்ணேற்பு விழா நமக்கு விடுக்கக்கூடிய சவால் என்பது, இந்த உலகில் ஆண்டவர் விதைத்திருக்கக்கூடிய விதையை, தந்தையாம் இறைவனுடைய அன்பு செயல்பாடுகளை, நற்செய்தி என்கிற ஆண்டவருடைய வாழ்வு விழுமியங்களை இந்த உலகினுடைய கடை எல்லைக்கு வரை எடுத்து செல்ல வேண்டிய கடமையை தந்துவிட்டு விண்ணேற்படைகிறார். இனி முதல் வாசகத்திலே திருத்தூதர் பணிகளுடைய முதல் அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியிலே ஆண்டவர் விண்ணேற்பு அடைகிற பொழுது சொல்லப்படுகிற செய்தி இதுதான், நீங்கள் உலகெல்லாம் சென்று நற்செய்தி அறிவிங்கள் என்ற பொறுப்பை ஒப்படைத்துக் கொண்டு மேல் எழுந்து செல்கிறார். அவர் மேலே எடுத்துக் கொள்ளப்படுகிற பொழுது 2 வானதூதர்கள் வந்து, இன்னும் என்னை மேலே பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள், அவர் விண்ணகம் சென்று விட்டார், அவர் வருவார், அவரை இந்த உலகில் நீங்கள் வானத்தை பார்த்து கொண்டே நிற்பதல்ல உங்களுடைய வேலை, அவர் உங்களுக்கு பணித்திருக்கக்கூடிய வேலைகளை செய்வ புறப்படுங்கள் என்கிற தொனியோடு அவர் வருவார் என்று சொல்லுகிறார். அன்புமிக்கவர்களே, எனவே ஆண்டவருடைய விண்ணேற்பு என்பது, இதை விளக்குகிற பொழுது இறையியலாளர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், ஒரு குறிப்பிட்ட காலத்திலே இந்த உலகத்தினுடைய கால அளவு அல்லது வரலாற்றை கடந்திருக்கக்கூடிய இறைவன், நேரம் காலம் என்பவற்றை கடந்தவர் தான் கடவுள். இதை கடந்த கடவுள் ஒரு வரலாற்றிலே பிறக்கிறார். எனவே இந்த வரலாற்றிலிருந்து, இந்த காலத்திலிருந்து கடந்து விண்ணகம் செல்கிறதைத்தான் இந்த விண்ணேற்பு விழா எடுத்துரைக்கிறது. எனவே அவர் கடந்து சென்றிருக்கிறார் என்றால், அவர் தந்திருக்கக்கூடிய விழுமியங்களை வாழ்ந்து காட்டுவதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிக சவாலான ஒரு செயல்பாடாக சீடர்களுக்கு தருகிறார். எனவேதான் சீடர்கள் அந்த உத்வேகத்தோடு அவருடைய நற்செய்தியை உலகம் முழுவதும் பறைசாட்டி இருக்கிறார்கள். 2000 ஆண்டுகள் கடந்த இந்த நாட்களிலே உலகம் முழுவதும் கிறிஸ்தவம் வேரூன்றி இருக்கிறது என்றால், அந்த உயிர்ப்பு அனுபவத்தையும் விண்ணேற்பு அனுபவத்தையும் சீடர்கள் அனுபவித்து அதன் வழியாக அதற்கு பதிலளித்து இருக்கிறார்கள். எனவே தந்தை, மகன், தூய ஆவியினுடைய பேராலே திருமுழுக்கு கொடுங்கள் என்று சொல்லி சென்றிருக்கிறார்.
எனவே நாமும் அந்த தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம் என்றால் இந்த உலகிலே ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிப்பதற்கான கடமை நம்மீதும் தரப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஆண்டவருடைய விண்ணேற்பு 2 நிலைகளை கொண்டிருக்கிறது. இந்த 2வது வாசகத்திலே பவுலடியார் எபேசியருக்கு எழுதி இருக்கக்கூடிய அந்த திருமுகத்திலே சொல்லப்படுகிற அருமையான செய்தி என்னவென்றால், இந்த ஆண்டவர் விண்ணேற்படைந்து எங்கே இருக்கிறார்? தந்தையினுடைய வலப்பக்கம் இருக்கிறார். தந்தையினுடைய வலப்பக்கம் இருத்தல் என்பது ஒரு ஆட்சி அதிகாரம், ஒன்றை தலைமை ஏற்று நடத்துவது. எனவேதான் அவர் தலையாக இருந்து செயல்படுகிறார், தலைமை பொறுப்போடு எடுத்து செயல்படுகிறார். இந்த உலகத்தினுடைய திருச்சபையினுடைய தலையாக இருக்கிறார். திருச்சபையினுடைய தலையாக கிறிஸ்து இருக்கிறார் என்றால் அந்த திருச்சபையினுடைய உடலாக இருப்பது என்பது இந்த ஆண்டவருடைய உடல் தான் இந்த திருச்சபை. எனவே தலையாக ஆண்டவருடைய சன்னிதானத்திலே இருந்து கொண்டு அவர் நம்மையெல்லாம் அவருடைய திட்டப்படி வழி நடத்துகிறார். அவருடைய திட்டப்படி செயல்படுவதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? நற்செய்தி அறிவிப்பது என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார், அவர் பாடுகள் பட்டார், அவர் இறந்தார், உயிர் தெழுந்தார் என்று சொல்வது மட்டுமல்ல, அவர் எதற்காக இங்கே பாடுபட்டார், எதற்காக உயிர் தெழுந்தார் என்பதை இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டுவதுதான் இன்றைக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒரு பெண்மணி ஒரு ஜப கூட்டத்துக்கு சென்றார், நற்செய்தி அறிவிப்பு விழாவுக்கு சென்றார். நற்செய்தியை அருமையாக கேட்டு அவருக்கு மிக அதிகமாக ஆவல் வந்துவிட்டது. தானும் இதுபோல நற்செய்தி அறிவிக்கக்கூடியவராக மாற வேண்டும் என்று சொல்லி ஒரு கடிதத்தை அந்த நற்செய்தி அறிவிப்பு பணியை அன்று செய்து அவருக்கு எழுதினார். குறிப்பிட்ட அந்த நபருக்கு, பாஸ்டர், நானும் உங்களைப் போல நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன், ஆண்டவர் என்னை அழைக்கிறார் என்று நினைக்கிறேன். ஆனால் என்ன செய்ய, என் குடும்பத்தில் பல்வேறு கடமைகள் இருக்கிறது. எனக்கு 5 பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், எனக்கு வயதான பெற்றோர்கள் இருக்கிறார்கள், என்னுடைய உற்றார் நண்பர்கள் என பெரிய குடும்பத்திலே நான் வாழுகிறேன். எனவே என்னால் நேரம் ஒதுக்கி இந்த பணியை செய்ய முடியவில்லை என்று நான் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன். உங்களுடைய ஆலோசனையை சொல்லுங்கள் என்று சொல்லுகிற பொழுது அவர் மறு கடிதம் சொல்லுகிறார். உண்மையிலே ஆண்டவர் உங்களுக்கு மிக பெரிய பொறுப்பை தந்திருக்கிறார். நீங்கள் உலகெல்லாம் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். கவலைப்படாதீர்கள், உங்களுடைய குடும்பம் என்கிற ஒரு பெரிய சமூகத்தை, சபையை உங்களுக்கு தந்திருக்கிறார். எனவே நீங்கள் உங்களுடைய குடும்பத்திற்கு நற்செய்தி அறிவிக்கக்கூடிய முன்னோடியான வாழ்க்கையை வாழ்வதற்கு நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எனவே நீங்கள் உங்கள் குடும்பத்தில் பொறுப்புணர்வோடு உங்களுடைய பிள்ளைகளை நற்செய்தியின் நிறைவை நோக்கி சான்று பகர்கிற வாழ்க்கை வாழ்ந்தாலே போதும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிற நற்செய்தி அறிவிப்பு. எனவே நற்செய்தி அறிவிப்பது என்பது ஆண்டவர் இன்னைக்கு நம்முடைய நற்செய்தி வாசகத்திலே குறிப்பிடுவது போல, நான் உங்களுக்கு கட்டளையிட்டவற்றையெல்லாம் கடைபிடிப்பதுதான். அது ஆண்டவருடைய அன்பை, ஆண்டவருடைய மன்னிப்பு செயல்பாடை, ஆண்டவரிலே நாம் கொள்ளுகிற நம்பிக்கையினுடைய விளைவை, ஒருவருக்காக தன்னிகர் இல்லாமல் தியாகம் செய்கிற மனநிலையை, நீதியோடு நடத்தலையும் உண்மைக்கு சான்று பகர்கிற வாழ்க்கையை நாம் மேற்கொள்வதுதான் உண்மையான நற்செய்தி அறிவிப்பு. அதற்கான சவாலை இன்று நமக்கு தருகிறார். 2வது நிலையாக இந்த விழாவை பற்றி நாம் சிந்திக்கிற பொழுது, எபிரியருக்கு எழுதப்பட்ட அந்த திருமுகத்திலே பவுலடியார் 4வது அதிகாரத்திலே கடைசி பகுதி மற்றும் 5வது அதிகாரத்தினுடைய தொடக்கத்திலே ஒரு முக்கியமான செய்தியை தருகிறார். ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த உலகின் வருகை என்பது ஒரு தலைமை குருவை போன்ற பணி. ஒரு எருசலேம் ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு குருவானவர், தலைமை குருவானவர், ஒரு குறிப்பிட்ட நாளிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட சீட்டு குலுக்கி போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர் தூயகத்துக்குள் சென்று மக்களுக்காக பாவம் போக்குகிற பலியை ஒப்பு கொடுத்து அவர் அந்த பலியை காணிக்கையாக்குகிறார். இங்கே தலைமை குருவாக இருக்கக்கூடிய இயேசு தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்து தந்தைக்கு திருவுளத்தை நிறைவேற்றி இருக்கிறார். எனவே இந்த பலியாக தன்னையே ஒப்பு கொடுத்திருக்கக்கூடிய கடவுள் என்பவர் நாமும் ஒவ்வொரு திருப்பலியிலே பங்கெடுக்கிற பொழுதும், இந்த உலகிலே வாழ்கிற நம்முடைய வழிபாடுகளிலே பங்கெடுக்கிற பொழுது நாமும் அந்த பணியினுடைய தொடர்ச்சியை முன்னெடுத்து செல்கிறோம். எனவே எவ்வாறு தந்தையாம் இறைவனுடைய வலப்பக்கம் இருந்து கொண்டு ஆண்டவர் ஆட்சி செலுத்துகிறாரோ அதுபோல நம்முடைய இதயத்தில் வீற்றிருந்து அவர் ஆட்சி செலுத்துவதற்கான சூழ்நிலையை ஒதுக்கி கொடுப்பது, உருவாக்கி கொடுப்பது என்பதுதான்
கிறிஸ்தவர்களுடைய கடமை என்பதை இதனுடைய பின்னணியிலிருந்து எடுத்துக் கொடுக்கிறார். எனவே அன்புமிக்கவர்களே, ஆண்டவருடைய விண்ணேற்பு என்பது நமக்கு இரண்டாவது தருகிற சவால் என்பது நம்முடைய இதயம் என்கிற கோயிலுக்குள் ஆண்டவர் குடியிருப்பதற்கு விரும்புகிறார். காலத்தில் வாழ்ந்த ஒரு வரலாற்றில் வாழ்ந்த கடவுள் அந்த வரலாற்றை கடந்து சொல்லுகிற பொழுது என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லி இருக்கிற வாக்குறுதி என்பது நம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய ஆலயம். இந்த ஆலயமாக இருக்கக்கூடிய இதயத்தினுள் கருவறையாக இருக்கக்கூடிய அந்த இதயத்துக்குள் ஆண்டவர் குடியிருக்க விரும்புகிறார். அவரை நாம் குடியிருத்துகிற பொழுது நம்முடைய வாழ்வினுடைய செயல்பாடுகள் யாவும் ஆண்டவருடைய கட்டளைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறவர்களாக மாறிவிடுகிறோம். எனவே அன்புமிக்கவர்களே, நம்முடைய வாழ்வு எத்தகையதாக இருக்கிறது? குறிப்பாக இந்த கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அச்சமும் கலக்கமும் உலகை ஆட்பட்டு கொண்டிருக்கக்கூடிய துன்பமும் துயரமும் வறுமையும் வாட்டிக்கொண்டிருக்கிற இந்த சமூகத்திலே ஆண்டவர் நமக்கு ஒரு சவாலை தருகிறார். ஆண்டவர் விண்ணேற்றம் அடைந்து அங்கு இருந்து கொண்டு ஆண்டவருடைய வலக்க பக்கமாக இருத்தல் என்பது ஆண்டவருடைய செயல்பாட்டை இந்த உலகில் நடத்தி கொண்டிருக்கிறார் என்றால் அந்த நம்பிக்கையோடு ஆண்டவரோடு பயணிப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கக்கூடிய விழுமியங்களை நம்முடைய இதயங்களில் தாங்கிக் கொண்டு ஆண்டவர் நம் இதயத்தில் குடியிருந்து கொண்டு நம்முடைய இதயத்தை ஆட்சி செலுத்தக்கூடியவராக, நம்முடைய தலையாக இருக்கக்கூடிய கிறிஸ்து உடலான திருச்சபையை வழிநடத்தியது போல நாம் ஒவ்வொருவரையும் வழிநடத்துவதற்காக ஆண்டவருடைய கரங்களிலே நம்மளை ஒப்படைத்து ஆண்டவருடைய தூய ஆவியினுடைய ஆற்றலும் துணையும் நம்மோடு எந்நாளும் இருந்து ஆண்டவருடைய விழுமியங்களை, இந்த உலகிற்கு அவர் வந்த பணிகளை, அவர் விட்டு சென்றிருக்கிற பணிகளை தொடர்ந்து ஆற்றுவதற்கான ஒரு அழைத்தலை தருகிறார். அப்பணியை மேற்கொண்டு செல்லுகிற ஒவ்வொரு தருணமும் கடவுள் நமக்கும் விண்ணேற்புக்கான உறுதிப்பாட்டை தருகிறார். அத்தகைய ஒரு வாழ்வு நம்பிக்கையோடு பயணிப்பதற்கு இறைவனுடைய அருளை வேண்டி மன்றாடுவோம். ஆமென். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவி வல்லமையாய் இறை மகன் நமக்காய் மனிதரானார். மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்ப வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று நம்முடைய நம்பிக்கையை மிகுதிப்படுத்த ஆண்டவர் இயேசு நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். நம்முடைய தேவைகளை மன்றாட்டுகளாக இறைவன் பாதம் சமர்ப்பிப்போம். வரம் வேண்டினோ உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. கரம் ஏந்தி வரம் வேண்டினோ உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே.
பயணத்தில் இணைந்து இறைப்பணி ஆற்றிட திருப்பொழிவு செய்து நீர் தேர்ந்து கொண்ட திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரும் நல்ல மேய்ப்பனாக தன் ஆடுகளுக்காக தன்னையே தருகின்ற ஆற்றல் கொண்டவர்களாக திகழ்ந்திட தங்களின் அழைப்பை உணர்ந்து உழைத்திட தேவையான அருளை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குணமளிக்கும் மருத்துவரே எம் இறைவா, உலகமெங்கும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் அவதியுறும் இறைமக்கள் அனைவரையும் கண்ணோக்கி பாரும். உமது குணமாக்கும் வல்லமையால் நோய் நீங்கி நலம் பெற்று தத்தம் குடும்பத்துடன் இணைந்து மகிழ்வுடன் வாழ தேவையான அருள்வரங்களை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அமைதி தருபவரே இறைவா, உலகெங்கும் துன்புறும் உம் திருச்சபையை கண்ணோக்கி அருளும். தீவிரவாதம், அடக்குமுறை, நோய், பசி, வறுமை போன்றவற்றால் அவர்கள் தங்கள் வாழ்வாதாரங்களை இழந்து மனமுடைந்து உம்மில் நம்பிக்கை இழக்காமல் இருக்க அனைவருக்கும் உமது அன்பின் அரவணைப்பில் அமைதியை அளிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உன்னதரான தந்தையே, திரு அவையின் தூண்களாக வளர்ந்து வரும் எம் இளையோர்களை ஆசீர்வதியும். உலகில் ஏற்படும் மாற்றங்களால் அவர்களின் நம்பிக்கைக்கு அச்சுறுத்தலாக அமைந்து அவை தரும் வாக்குறுதியால் தவறான பாதையில் போகாமல் உமது வாக்குறுதிகள் அவர்களின் வாழ்க்கை பாதைக்கு வழிகாட்டி என்பதில் உறுதியோடு இருக்கும் நல்லுள்ளத்தை அவர்களுக்கு தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குழந்தைகள் விண்ணரசின் செல்வங்கள் என்று மொழிந்த எம் இறைவா, நீர் கொடுத்த செல்வங்களாகிய எங்கள் பிள்ளைகளை நாங்கள் பொறுப்புடன் வளர்க்கவும் அவர்களுக்கு இறை அச்சத்தையும் தூய வாழ்வுக்கான சிந்தனைகளை அறிய செய்திடவும் தம் கடமைகளை உணர்ந்து தூய கிறிஸ்தவ வாழ்வு வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வரம் வேண்டினோ உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. கரம் ஏந்தி வரம் வேண்டினோ உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. நம்முடைய பிற தேவைகளுக்காக சற்று நேரம் அமைதியாக மன்றாடுவோம். எங்கள் வானக தந்தையே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய விண்ணேற்பு பெருவிழாவை நாங்கள் அனைவரும் இணைந்து கொண்டாடுகின்ற வாய்ப்பை தந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்ற மிக பெரும் பணியை இந்த நாள் எங்களுக்கு உணர்த்துகின்றது. எங்களுடைய குடும்பங்களோடு சமூகத்திலே இன்னும் உம்மை அறியாதவர்களுக்கும் நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய சவால் நிறைந்த பணி எமக்கு முன்பாக வைக்கப்படுகிறது என்பதை நாங்கள் உணர்ந்து அதற்காக எங்களை தயாரிக்க எங்களுக்கு அருள் தாரும். சவால் நிறைந்த பணிகளை நாங்கள் செய்ய முற்படுகின்ற போது உடைய ஆற்றல், சக்தி எங்களுக்கு தேவைப்படுகிறது என்பதை நாங்கள் உணர்கின்றோம். எத்தகைய சவால்கள், நெருக்கடிகள் வந்தாலும் உடைய ஆற்றலை பெற்றவர்களாக அதை முன்னெடுத்து செல்லக்கூடியவர்களாக எங்களை நீர் உருவாக்கும், எங்களை உற்சாகப்படுத்தும், ஊக்கப்படுத்தும். இந்த நாட்களில் தொடர்ந்து கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்ணிலடங்காத மக்களை, ஒவ்வொரு நாட்டிலும் கஷ்டப்படக்கூடிய மக்களை நிறைவாய் ஆசீர்வதியும். இதனால் அஞ்சிக் கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு மனதிடத்தையும் அமைதியையும் கொடுத்தருளும். இன்னும் இப்படிப்பட்ட பாதிப்புகளால்
அவதிப்படக்கூடிய, பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய, பொருளாதாரத்திலே பின்தங்கி இருக்கக்கூடிய, இடையூறை கண்டிருக்கக்கூடிய, இன்னும் தங்களுடைய வாழ்வை முன்னெடுத்து செல்வதற்கு எவ்வளவு தூரம் எங்களால் இயலும் என்று தெரியாமல் தத்தளிக்கக்கூடிய மக்களையும் ஆசீர்வதியும். எங்கள் ஊரில் உள்ள மக்களுக்கு உம்முடைய ஆசீரை நிரம்ப பொழிந்தருளும். அனைத்து குடும்பங்களும் உம்முடைய ஆசீரும் அருளும் நிரம்ப பொழியப்படுவதாக. ஒற்றுமையை தாரும், சமாதானத்தை தாரும், அன்பை எங்கள் குடும்பங்களில் பொழிந்தருளும். நாங்கள் தொடர்ந்து நற்செய்தி பணியாளர்களாக முன்வருவதற்கு, பணியாற்றுவதற்கு எங்களுக்கு ஆற்றலையும் அருளையும் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை. இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை. இறையே இதை ஏற்றிடுவாய், உனதாயினை மாற்றிடுவாய். இறையே இதை ஏற்றிடுவாய், உனதாயினை மாற்றிடுவாய். இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை. சகோதர சகோதரிகளே, நாம் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனின் வணக்கத்துக்குரிய விண்ணேற்றத்தை முன்னிட்டு நாங்கள் தாழ்மையுடன் இக்காணிக்கைகளை உம் திருமுன் கொண்டு வருகின்றோம். இவ்வாறு இப்புனிதமிக்க பரிமாற்றத்தினால் நாங்களும் விண்ணகத்துக்கு உரியவற்றையே நாட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் ஆண்டவராகிய இயேசு மாட்சியின் மன்னர், பாவத்தின் மீதும் சாவின் மீதும் வெற்றி கொண்டவர், வானதூதர் வியப்புற இன்று வானங்களின் உச்சிக்கு ஏறிச் சென்றார். கடவுளையும் மனிதரையும் இணைப்பவரும் உலகுக்கு தீர்ப்பிடுகிறவரும் ஆற்றல் மிக்க அணிகளின் ஆண்டவரும் அவரே. இவ்வாறு அவர் சென்றது எங்கள் தாழ்நிலையிலிருந்து விலகிச் செல்வதற்காக அன்று, மாறாக எங்கள் தலைவரும் முதல்வருமாகிய அவர் முன் சென்ற அவ்விடத்துக்கு அவர்தம் உறுப்பினர்களாகிய நாங்களும் அவரை பின்தொடர்வோம் என நம்பிக்கை கொள்வதற்காகவே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்க ஒரு அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது:
தூயவர் வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரவிருக்கும் அது திரு அவையின் நினைகூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜெரோம்தாஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் எம்முடைய பங்கு மக்கள் அனைவரையும், குறிப்பாக ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். உலகெல்லாம் தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்கள் நலமுடன் வீடு திரும்பவும், மிக விரைவில் நோய்க்கான கட்டுப்படுத்துகிற தடுப்பு மருந்தை கண்டுபிடிக்கவும், இதனால் பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுடைய வாழ்வு நலம் பெற வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடுகிறோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளுகிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவூர்ந்து வந்து திருமுக ஒளியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலே மக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர்கள் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருட உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் அருளும் அமைதியை ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய விண்ணேற்பு பெருவிழா திருப்பலியை நாம் அனைவரும் முழுமையாக பங்கேற்றிருக்கின்றோம். இல்லங்களில் இருந்தபடி இந்த திருப்பலி சிறப்பாக நிகழ்வதற்கு காரணமாக இருந்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பீட அலங்காரம் செய்த நல்ல உள்ளங்கள், அதே போல இன்றைய நாளிலே அருமையான ஒரு அருளுரை வழங்கிய அருள்பணியாளர் சதீஷ்குமார் ஜாய், இன்னும் இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்காக ஒளிப்பதிவு செய்தவர்கள், ஒளிபரப்பு செய்கின்றவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைவு ஜெபத்திற்காக நம்மை தயாரிப்போம். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இவ்வுலகில் இருக்கும் நாங்கள் விண்ணக மறை நிகழ்வுகளை கொண்டாட அருளுகின்றீர். எங்கள் இயல்பு உம்மோடு இணைக்கப்பட்டுள்ள இடத்துக்கு எமது கிறிஸ்தவ பற்றன்பு எம்மை இட்டு செல்ல அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசீர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். இன்று விண்ணகம் சென்று உங்கள் விண்ணேற்றத்துக்கு வழிவகுக்கும் ஒரே மகனின் தந்தையாகிய எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. தமது உயிர்த்தெழுதலுக்கு பின் கிறிஸ்து சீடருக்கு தோன்றி தம்மை வெளிப்படுத்தியது போல அவர் உங்களுக்கு தீர்ப்பு வழங்க வரும்போது நிலையான மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவாராக. அவர் தம் தந்தையின் மாட்சியில் வீற்றிருப்பதை நம்பும் நீங்கள் தாம் வாக்களித்தது போல உலகம் முடியும் வரை அவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து மகிழ்ச்சியுடன் வாழும் பேறு பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழுவோம். இறைவன் உடனிருக்கின்றார்.